என்ன நடந்ததுன்னு தெரியாம சரவண பெருமாளை கொன்னது யாரு யாருன்னு மாத்தி மாத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப சொல்ற கேளுங்க, நல்லா கேட்டுக்கங்க. சரவண பெருமாளை கொன்னது வேற யாரும் இல்ல, இந்த வீட்டு மருமக துர்கா. சரவண பெருமாளே ஒரு போலீஸ்காரன், அவன் எப்படிங்க துர்காவால கொன்னு இருக்க முடியும்? அவனை கொன்னதைய 2 கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரல? திருவிழா கூட்டத்துக்கு நடுவுல அவன் கைய தனியா கால தனியா பிச்சு சூரசத்தோட எரிஞ்சிட்டா. ஒரு சாதாரண பொண்ணு எப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு அவனை கொல்ல முடியும்? ஏங்க, அவ சாதாரண பொண்ணுன்னு இன்னுமா நம்பிட்டு இருக்கீங்க? நம்ம கிட்டயும் காலன் சாமி கிட்டயும் வேற மாதிரின்னு பல தடவை அவ நிரூபிச்சிட்டா. இன்னைக்கு அவ காளி வேஷம் வேற போட்டிருந்தா. அவளுக்கு அருள் வந்து அந்த வேகத்துல கூட அவனை கொன்னு இருக்கலாம்ல. ரவுடி கனகாவா வந்தவளுக்கு இவ்ளோ சக்தியா? கனகாவை என்னாலே புரிஞ்சுக்க முடியலையே. அவ அருள் வந்து கொன்னாலா இல்ல சாதாரண துர்காவா கொன்னாலான்னு எனக்கு தெரியாது. ஆனா சரவண பெருமாள துர்காதா கொன்னா. துர்கா கதையை முடிக்கிறேன்னு சொல்லி சரவண பெருமாள் பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணான். ஆனா எல்லாத்தையும் மீறி அந்த துர்கா அவன் கதையை முடிச்சிட்டா. ஐயோ, அவன் கதையை முடிச்சிட்டாளே. சூரசோத்தோட சேர்த்து அவ உடம்ப பிச்சு எரிஞ்சாளே. எல்லாரும் அப்பாவ முகத்தை பார்த்திருக்கணும். அந்த முகத்துல அப்படி ஒரு கொலவெறி. பயத்துல என் உடம்பு கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடிடுச்சு. அவ கண்ணு 2 கொலவெறியில நெருப்பா செவந்துருச்சு. துர்கா அவனை கொன்னதை நீங்களே நேர்ல பாத்தீங்கல்ல, அத போலீஸ்ல சொல்லலாம்ல. என்ன பேசுற அகிலா? அப்பப்ப தெலுங்குக்காரி ஒருத்தி எனக்கு போன் பண்ணி என்ன மிரட்டுவாளே. நாங்க கௌரியோட அப்பா அம்மாவை கொன்னத பென் டிரைவ்ல வீடியோ அனுப்புனது அவதான். துர்காக்கு எதிரா போலீஸ்க்கு போனா அந்த வீடியோ நந்தினி கைக்கு போகும். ஏன்னா துர்கா அவன் தெலுங்குக்காரியும் வேற கிடையாது. ஒருத்தி தாங்கிற சந்தேகம் எனக்குள்ள இப்பவும் இருக்கு. அவ நம்மள எல்லா விதத்திலையும் லாக் பண்ணி வச்சிருக்கா. அப்படிலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாது. துர்கா, கனகா, தெலுங்குக்காரி இப்படி எல்லாமே ஒருத்திதான்னு எனக்கு தெரியும். ஆனா இதை எதையுமே இவங்க கிட்ட சொல்ல முடியாதே. ஓ, சொன்னா நம்மத பிரச்சனையில மாட்டிப்போம். இவங்களோ என்னைக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ கண்டுபிடிச்சுக்கிட்டோம். இப்போ துர்காவை என்னதாங்க பண்றது? என்ன பண்றதா? துர்காவை என்ன பண்றதுங்கிறது இருக்கட்டும். ஆனா இப்ப இது எல்லாத்தையும் விட பெரிய கத்தி நம்ம தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்க. எதன சொல்றீங்க? எதை பத்தி சொல்றீங்க? ஏய், உனக்கு கூடவாடா தெரியல? எந்த பேழப்பெட்டி எல்லக்காளி கோயிலுக்கு வந்துடக்கூடாதுன்னு பயந்தனோ
அது இப்ப வந்து சேர்ந்துருச்சு. இனி அது கனகதுர்கா கோயிலுக்கும் போவோம். அதுக்கப்புறம் என்ன? அது அங்க போயிட்டா குறிச்ச தேதியில ஜாம் ஜாம்னு கும்பாபிஷேகம் நடக்கும். கும்பாபிஷேக முடிவுல சிலைய திருடினவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு அந்த துர்கா சொல்லியிருக்கா. அப்படின்னா 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 என்ன? இன்னைக்கு சரவண பெருமாளுக்கு நடந்த கதி நாளைக்கு எனக்கும் நடக்கும், உனக்கும் நடக்கும். இதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா அடுத்து நாம என்ன பண்ண போறோம்? சொல்லு, என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறேன்னா துர்காவை அழிக்கணுங்க. அவளை அழிக்க என்ன பண்ண போறோம்னு நான் கேட்டா அதையே திருப்பி என்கிட்டயே கேக்குறீங்க. அண்ணா, பேழை பெட்டிய எல்லை காளி கோவிலுக்கு வரவிட மாட்டேன்னு காலன் சாமியே உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாருல. ஆனா அதை வரவிடாம ஏன் அவர் தடுக்கல? என் கவனம் எல்லாம் திருவிழாலேயே இருந்துச்சுடா. ஆனா காலன் சாமி சொன்ன மாதிரி அந்த பெட்டிய காளி கோயிலுக்கு வர விடாம பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அத நான் நம்புனடா. ஆனா இப்ப அது அவரையே மீறி கோயிலுக்கு வந்து சேர்ந்துருச்சு. என்னங்க, அவர் ஏன் அலட்சியமா இருந்தீங்கன்னு அவரையே போன் பண்ணி கேளுங்க. ஆமாண்ணே, போன் பண்ணி கேளுங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஆவுடை சாமி, திருவிழால என்னென்னமோ நடந்து போச்சு. அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். துர்கா சரவண பெருமாளை கொன்னுட்டா. ஆனா அதை விட பேளப்பெட்டி காளி கோயிலுக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆனா நீங்க என்கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்க? என்ன சொன்ன? எப்படியும் பேளப்பெட்டிய கோயிலுக்கு வரவிடாம தடுத்துருவேன்னு சொன்னீங்கல்ல. நான் எப்ப சொன்னேன்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? அத வரவிடாம நான் பாத்துக்கிறேன்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்னடா நான் இப்ப சொன்னேன்னு சொல்றீங்க? இல்ல ஆவுடை, அந்த பெட்டியை வரவிடாம தடுத்துடுவேன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஐயோ, என்னக்கா இது? சாமி, சொன்னத சொல்லன்னு நீங்களே வார்த்தைய மாத்தி பேசினா எப்படி? ஆவுடை, குறிப்பா நான் உங்ககிட்ட எந்த ஒரு வாக்கும் கொடுக்கல. என்ன ஆவுடை, கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? ரொம்பவும் குழப்பிக்காத. நான் தான் சொன்னேனே. அப்போ சொன்னத மறந்துட்ட. அதுக்கு இப்ப என்ன? அதுக்கு என்ன இப்பவா? சாமி, என்னாச்சு உங்களுக்கு? இப்பதான் நான் சொல்லவே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப சொன்ன, ஆனா நான் மறந்துட்டேன்னு சொல்றீங்க. ஏன் ஏன் இப்படி மாத்தி மாத்தி சொல்றீங்க? மாத்தி பேசுறேனா? அதான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. இதை எதுக்கு பெருசுப்படுத்துறா உடை? ஹலோ, யாருங்க என் குரல்ல பேசிட்டு இருக்கிறது? நீ யாரு? என்னது? உங்க குரல்ல வேற யாரோ பேசுறாங்களா? ஆமா உடை, நடுவுல பூந்து எவனோ என் குரல்ல பேசிக்கிட்டு இருக்கான். இது என்ன சாமி புது குழப்பம்? உங்க குரல்ல யார் பேச முடியும்? அவடை, அவன் தான் என் குரல்ல பேசி
குழப்பத்தை உண்டு பண்றான். நான் தான் உண்மையான காலன், அவன் போலி. அவன் சொல்றத நம்பாத. நான் தான் உண்மையான காலன். அவன் நமக்குள்ள சண்டை மூட்டி விட பாக்கறா. அவன் உன்னை ஏமாத்த பாக்குறான். நான் தான் காலன். இல்ல, நான் தான் உண்மையான காலன். நான் தான் உண்மையான காலன். இல்ல இல்ல இல்ல, நான் தான் உண்மையான காலன். ஐயோ! என்ன ఆవిడే బాగున్నారా? எப்படி நம்ம மிமிக்ரி? நினைச்சேன் நீயாதான் இருக்குன்னு நினைச்சேன். வந்துட்டியாடி? நீயா? ஹே ஆவுடே, அன்னைக்கு பேழ பெட்டிய வரவிட மாட்டேன்னு உன்கிட்ட காலன் மாதிரி பேசினது நான் தான். அத நம்பிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுன. ஏய் ஏய் ஏய், உன்னை கொல்லாம விட மாட்டேன், விட மாட்டேன். ரேய், ஆ, கௌரியையும் அவ கொண்டு வந்த பெட்டியையும் தொடுறதுக்கு இனி ஒருத்த பிறந்து தாண்டா வரணும். தொங்கனா கொடுக்கா. கௌரிய ரூம்ல அடைச்சு வச்சு பெட்டிய கோவிலுக்கு வரவிடாம தடுத்த அந்த சரவண பெருமாளோட கதி என்னாச்சுன்னு பார்த்தல? இப்ப சொல்றேன்டா. எப்படி பேழ பெட்டி எல்லக்காளி கோவிலுக்கு வந்துச்சோ அதே மாதிரி அது கனகதுர்கா கோவிலுக்கு வந்து சேரும். கும்பாபிஷேகம் நடந்தே தீரும். அதை தடுக்க நினைக்கிற யாரா இருந்தாலும் நான் களை எடுப்பேன். ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஆவுடே காலன், புரிஞ்சதுல? ஒருத்தரையும் விட்டு வைக்க மாட்டேன். ஏய்! ஆவுடை, என்ன சாமி இது? சரவண பெருமாள துர்கா தான் கொன்னா. அத நானே என் கண்ணால பார்த்தேன். ஆனா அந்த சம்பவத்தை தானே பண்ண மாதிரி இந்த தெலுங்குக்காரி சொல்றாளே, இதுக்கு 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 என்ன அர்த்தம்? இவளும் துர்காவும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அர்த்தம். அவன் நேரடியா எனக்கே சவால் விட்டுருக்கா. அவ சொன்ன மாதிரி அந்த பேழ பெட்டி காளி கோவிலில் இருந்து கனகதுர்கா கோவிலுக்கு போக கூடாது. அது போகவும் நான் விட மாட்டேன். நான் கும்பர காளி தேவி மேல ஆணையா சொல்றேன். சாமி, நீங்க நிஜமான காலன் சாமி தானா? ஆமா, அப்பதான் அப்பவே கட் பண்ணிட்டு போயிட்டாளே. நானே தான் சொல்றேன், அந்த பெட்டி கனகதுர்கா கோவிலுக்கு போகாது. புரியுதா உனக்கு? புரிஞ்சது சாமி. இது உங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு விடப்பட்ட சவால். அந்த பெட்டிய போக விடாம தடுக்கணும்னா முதல்ல நாம துர்காவை அழிச்சிடணும். அதை உடனே செஞ்சிடணும். ஆமா, நாம தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் அவளால நிச்சயமா நமக்கு ஆபத்து தான். அதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க சாமி? சொல்லுங்க. அவளை அழிக்க நான் கரும்பிசாச வரவழைக்க போறேன். பிசாசா? ஐயோ, கரும்பு சாசா மறுபடியும் எதையாவது ஆரம்பிக்க போறானுங்களே. இவனுங்களும் நிம்மதியா இல்ல, நம்மளையும் இருக்க விட மாட்டேங்கிறானுங்க. முதல் முயற்சி என்னமோ நமக்கு கை கொடுக்கல. ஆனா அதை இப்ப என்னால சுலபமா வரவழைக்க முடியும்.
அவளை அதுக்கான பூஜையை ஆரம்பிச்சு கரும் பிசாசை இன்னைக்கே உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். இன்னைக்கே வா. இல்ல இல்ல வேணாம் சாமி, வேணாம். போன தடவை அது வரப்போகுதுன்னு எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. முதல்ல நாங்க எங்களை பாதுகாக்க ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிறோம். அதோட கரும் பிசாசு வர்றதுக்குள்ள சத்யா, அசோக், தேவா இவங்களையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அதனால இன்னைக்கு வேண்டாம், அத நாளைக்கு அனுப்பி வைங்க. சரி, ஆனா இன்னைக்கு நான் என் பூஜையை ஆரம்பிச்சிடுறேன். நாளைக்கு உன் வீட்டுக்கு வரப்போற கரும் பிசாசு துர்கா கதையை கண்டிப்பா முடிச்சிடும். நான் போன வைக்கிறேன். மேடம், சரவண பெருமாளை காப்பாற்றணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க. ஆனால் பாருங்க, அவனை நெருங்க கூட முடியல மேடம். ஆனால் அவன் செத்தது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு மேடம். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன மேடம், அவன் என்ன கொஞ்சம் நஞ்சம் அக்கிரமமா பண்ணியிருக்கான்? உங்ககிட்டயே அவன் எவ்வளோ திமிரா பேசினான். வாய்ப்பு கிடைச்சிருந்தா நம்மளே அவனை நெத்தி போட்டில் வச்சு என்கவுண்டர் பண்ணியிருக்கணும் மேடம். அப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற பவரை நீங்களும் மிஸ்யூஸ் பண்ணுவீங்க. அப்படின்னா அந்த சரவண பெருமாளுக்கும் உங்களுக்கும் பெரிய என்ன வித்தியாசம் இருக்கு? மேடம், அவன் போலீஸ் வேலையில இருந்து ஒரு அக்யூஸ்ட் மேடம். ஆனா நான் அவன் மாதிரி கிடையாது மேடம். ஓ, நீங்க அப்போ ரொம்ப நல்லவரோ? நல்லவன் தன்னோட பதவியை என்னைக்குமே தப்பா யூஸ் பண்ண மாட்டான். சரவண பெருமாள் சாக வேண்டியவன் தான். ஆனா அவன் மட்டும் என்னோட என்கொயரிக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா, சிலை திருட்டுக்கு பின்னாடி இருந்தவங்க யாரு, இப்போ சிலை எங்க இருக்கு, கனகதுர்கா கோவில் அர்ச்சகர் அவரு மனைவிய கொன்னவங்க யாரு, கௌரி அப்பா அம்மா சாவுக்கு யாரு காரணம்னு இப்படி பல உண்மைங்க அவன் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கும். அத்தனைக்கும் அவனே சாட்சியா இருந்திருப்பான். என்ன பண்றது, அவன் பண்ண பாவத்துக்கு அவன் போய் சேர்ந்துட்டான். ஆனா அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா மேடம், போஸ்டர் அடிச்சு ஒட்டி அதுல சொன்ன மாதிரியே குறிச்ச நேரத்துல குறிச்ச தேதியில அவனை காலி பண்ணிட்டாங்க மேடம். மேடம், சரவண பெருமாள் அக்யூஸ்ட்னா அப்போ அவனை கொன்னவங்களும் அக்யூஸ்ட் தானே மேடம்? இப்பதான் சரியான போலீஸ்காரனா பேசுறீங்க. பழைய கொலைகளுக்கு காரணமானவனை கண்டுபிடிக்கிறத விட இப்போ நடக்கிற கொலைகளை தடுக்கிறது தான் நம்மளோட முக்கியமான கடமை. மேடம், நீங்க மலை மாதிரி நம்பியிருந்த சரவண பெருமாளே செத்துட்டான். இந்த கொலையை பண்றவங்கள நம்ம எப்படி மேடம் கண்டுபிடிக்க போறோம்? சாண்டின் ஒருத்தனை தான் நாம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. சரவண பெருமாளுக்கு தெரிஞ்ச அத்தனையுமே அவனுக்கும் தெரியும்னு நான் நம்புறேன். ஆனா அவனை அடிக்கிற அடியில அத்தனை உண்மையும் வெளியே வரணும், வர வைக்கணும். நடந்த கொலைங்க, நடந்துட்டு இருக்கிற கொலைங்க, சிலை திருட்டு, இப்படி எல்லாத்துக்கும் காரணமானவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரையா கைது பண்ணணும். அவங்கள கோர்ட்ல நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சீக்கிரம் போங்க. வாங்க மேடம். உள்ள இருக்கானா? இருக்கா மேடம். ஓபன் பண்ணுங்க. சாண்டிய காணோம். ஹேண்ட் கஃப், கயிறு எல்லாம் கீழே கிடக்குது. தப்பிச்சிட்டானா? பின்னாடி போய் செக் பண்ணுங்க. ஓகே மேடம்.
என்ன இந்த கதவும் பூட்டி இருக்கு, வெளியே போகவும் வழி இல்ல, எப்படி போயிருப்பான்? மேடம், பின்னால இருக்கிற கதவும் பூட்டி தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் தேட்டேன் மேடம். அவன் இங்கிருந்து தப்பிக்க வழியே இல்லை மேடம். அடுத்து இவன். ராஜா, மேடம், எங்க கட்டி போட்டிருந்த ஆளுங்க. மேடம், மேடம் இங்கதான் இருந்தா மேடம். இங்கதான் இருந்தான். இப்போ ஆளை காணுமே, எங்க போனா? சத்தியமா எனக்கு தெரியாது மேடம்.